தாத்தேன் பாட்டேன் சம்பாரிச்சதை விட அவங்க அப்பையும் சம்பாதிச்சதை விட இந்த பிள்ளை பிரமாதமாக சம்பாரிச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தாத்தனை விட பெரிய வீடு கட்டியிருக்கான், அவங்க அப்பனை விட பெரிய சொத்து வாங்கியிருக்கான், அவங்க அப்பா பேரை சொன்னால் ஊருக்குள்ளேயே தெரியாது, இவன் பேர் ஊர் ஊரா நாடு ஊரா தெரிகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகியிருக்கான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது யாருக்கு இந்த அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? நம்ம முன்னோர்களை விட நம்ம பெரிய அளவில் சம்பாதிக்க முடியுமாங்கிறது தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். லக்னத்தில் லக்னாதிபதி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, சக்ஸஸ் ஆகிற ஜாதகம். இப்போ பாருங்க, நம்ம பாவகிரகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ராகு வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கார், கூட லக்னாதிபதி ஆட்சி ஆயிருக்காருன்னு வைங்களேன். உங்கள் தாத்தனை விட அப்பாவை விட பாட்டனை விட பெரிய ஒரு சம்பாத்தியம் சம்பாரித்து செட்டில் ஆவாங்க. சொந்த பந்தமாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இவருடைய முன்னேற்றத்தை பார்த்து ஒன்றா பொறாமப்படுவான், இல்லாட்டி வாயில் விரல் வைத்து வியந்து விடுவார்கள்.